Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யலாங்கிறதாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். எந்த ஒரு குழம்புக்குமே எல்லாருமே சொல்லக்கூடியது என்னென்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் குழம்பு மிளகாய் தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வரமிளகா 200 கிராம் எடுத்துக்கலாங்க. மல்லி 200 கிராம், காஷ்மீரி சில்லி 50 கிராமுங்க. இது நல்லா கலர் தரும். நெக்ஸ்ட்டு 20 கிராம் சீரகம், மிளகு 20 கிராம் எடுத்துக்கலாங்க. வெந்தயம் 20 கிராமுங்க. கருவேப்பிலையும் தேவையான அளவு எடுத்துக்கலாம், நல்லா வாசனை தரும். கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன், சோம்புங்க 1 டேபிள் ஸ்பூன், நல்லா வாசனை தரும். நெக்ஸ்ட்டு மஞ்சளை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு சீரகம், நெக்ஸ்ட்டு மிளகுங்க. மிளகு நல்லா வறுபடுறதுக்கப்புறம் சோம்பு, எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சுங்க. நெக்ஸ்ட்டு இதில் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் அதே பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி மல்லி ஆட் பண்ணிடலாங்க. மல்லி ரொம்ப கருகு தேவையில்லை, ஒரு அளவுக்கு வறுத்தா போதும். இந்த மாதிரி லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாயும் காஷ்மீரி மிளகாயும் 2 சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு வறுத்து எடுத்துடலாங்க. இப்போ வரமிளகாயும் நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வைக்கணுங்க. வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிங்கன்னா நம்ம தூள் ரெடி ஆயிரும். நன்றி, வணக்கம்.